இந்த ராட்சசிலாம் தூங்கிட்டு இருக்கா பாருங்க. ஆஞ்சநேயர் ராமாயணம் சொல்கிற போது கூட ஒருத்தர் தான் கேட்டார், சீதா பிராட்டி தான் கேட்டா. அதுக்காக அவர் ராமாயணம் சொல்லாமல் இல்லை. புரிஞ்சதோ உங்களுக்கு? ஆமாம், நமக்கு அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராமநாமாவை தெரிஞ்சவா, ராமாயணம் தெரிஞ்சவா, உண்மையாக பகவன் நாமா சொல்லணும் நினைக்கிறவா, எனக்கு 1000 பேர் இருந்தால் தான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன். சொன்னான்னா அவன் ஆன்மீக வியாபாரின்னு அர்த்தம். நமக்கு யார் கேட்டாலும் சொல்லணும், எப்போ கேட்டாலும் சொல்லணும். இன்னும் ஏதாவது ஒருத்தர் ஒரு கஷ்டம்னு சொன்னாலும் அப்பவும் பகவான் நம்ம சொல்லணும். உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். நான் மணச்சநல்லூரில் திருச்சி வழியாக போனால் அங்கே தங்குவேன், எங்கள் அத்தை தங்கிட்டு வருவேன். அப்படி ஒரு தடவை தங்கிட்டு கார்த்தால பல்லவன் எக்ஸ்பிரஸுக்கு வரப்போகிறேன். அங்கே 7 மணிக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் ட்ரெயின். நான் 5:30 5:45 எல்லாம் ஜபமெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு எங்கள் உறவுக்காரர் இருக்கா எதிராளத்தான் பெல் அடித்து கூப்பிட்டேன். வந்துட்டான், என் கூட பேசின்னு இருந்தான். பேசுகிற போது அவன் ஏதோ ஒரு கவலை சொன்னான். அப்போ இந்த சுந்தரகாண்டத்துலேருந்து அவனுக்கு வியாக்கியானம் பண்ணுறேன். கார்த்தால 5:45 அப்போ தான் ஆட்டோ வரப்போகிறது, கிளம்பி போகிறேன். அப்படி என் கூட பேசிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு எழுந்திருந்தான். பார்த்து திண்ணையில் அந்த கதவுக்கு பக்கத்தில் இருக்க தூணில் மேலே வெள்ளி பஞ்சபாத்திர உத்திரிணியை ராத்திரி பஜனை மடத்துலேருந்து வரும்போது அங்கேயே வச்சுட்டு மாடியில் போய் தூங்க போயிருக்கான். இப்போ பாருங்க, அந்த பஞ்சபாத்திர உத்திரிணி இப்போ கார்த்தால அவன் பார்க்குற வரைக்கும் இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், நான் 6:30 7 மணிக்குத்தான் வருவேன். இப்போ உங்களை பார்த்து சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு வந்தேன். நீங்கள் சுந்தரகாண்டம் சொல்கிறேன், எனக்கு பஞ்சபாத்திரம் கிடச்சதுன்னா பாருங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ 7 மணிக்கு வரான்னா அதுக்குள்ளே பொழுது முடிஞ்சிடும். யாரோ ரோட்டில் போகிறவன் எடுத்துன்னு போயிட்டால் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, யோஜனை பண்ணி பாருங்க. தெரியாதே. அதுதான் பகவான் கிருபை. பகவானுடைய கிருபையை நம்ம யோசிக்கணும். அதனால்தான் இவள் சீதா பிராட்டி இத்தனை நாளும் 9 மாதங்களாக ராமநாமாவை ஜபித்த புண்ணியம் அனுமார் வந்துட்டார். அதைத்தான் வச்சனம் சொல்கிறோம், தெய்வம் மனுஷ்ய ரூபேன. தெய்வம் தெய்வமாக வராது, மனுஷனாக தான் வரும். இப்போ தெய்வம் தெய்வமாக வந்தால் நம்ம நம்பவும் மாட்டோம். அது அடுத்தது. அம்மா, இப்போ நீங்கள் உபன்யாசம் கேட்குறீள், பொழுது பிடிஞ்ச உடனே கார்த்தால 5:30 மணிக்கு கதை கேட்ட மாமாவோட வாசலில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட்றாரு. அவர் எழுந்திருந்து பதஷ்டமாக எழுந்திருந்து பக்கத்தில் படுத்து நிற்கிற மாமியை எழுப்பி, இந்த வரி ராமன் வந்திருக்கான், கோதண்ட பாணியாக நிற்கிறான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. மாமிக்கு காட்சி தரலன்னு வச்சுக்கோங்க. மாமி என்ன சொல்லுவா, இதுக்கு தான் நான் உபன்யாசத்துக்கெல்லாம் போக வேண்டான்னு, உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருத்தும்பா. இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ? அதனால தான் தெய்வம் தெய்வமாக வரக்கூடாது. தெய்வம் நமக்கு என்ன வடிவத்தில், அதை தான் பாரதி அழகாக சொன்னான். தெய்வம் நமக்கு துணை பார்ப்பான்னா, துணைன்னு சொன்னான். துணைனா எந்த ரூபத்திலையும் இருக்கும். ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுன்னா. தெய்வம் நமக்கு துணை, தெய்வம் நமக்கு துணை இருக்கு. அயோத்தியா மாநகரத்தை தசரத சக்கரவர்த்தி ஆட்சி செய்தார். பட்டத்து மனைவி 3 கதை சொல்றார். இந்த வாலி மோட்சம் வரைக்கும் சொல்லிட்டார். சொல்லி வானரர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பிராட்டியை. அந்த பிராட்டி தாங்கள் தான் போலும் அப்படின்னு சொல்லி மேலே சொன்னார். தாயார் உயிரை விடுறத நிறுத்தினா. இப்போ இருந்தாலும் தாயார் சந்தேகப்படக்கூடாதுன்னு குட்டியாக வரார் அனுமார். இவ்வளோதான். ராமரை பார்க்குற போது
பிராமண பிரம்மச்சாரியாக போனார். இப்போ பாருங்க, வானரமாகவே போகிறார். பெரிய ஆஞ்சநேயர் இல்லை, குட்டியாக. இந்த அவினாசியில் வியாசராஜரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். நீங்கள் சேவிக்காதவா சேவிக்கணும். அங்கே அனுமார் இவ்வளவு தான் இருப்பார், இந்த அவசரம்தான். நான் அதுதான் அங்கேயே சொல்லுவேன், சுந்தரகாண்ட ஆஞ்சநேயர்னு. அதை பாடடைஞ்சு போய் 10 வருஷம் முன்னால் ஒரு பக்தர் வந்து கட்டணும்னு சொல்லார். போய் உபன்யாசம் பண்ணேன், பாலாலயம் பண்ண வச்சு. மார்கழி மாதம் போய் பண்ணினேன். அப்போது பக்கத்தில் இதை போல் இன்னும் ஒரு பங்கு அந்த இங்கே வச்சுருக்காரு இடம். நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை ஒரு பஜனை மடமாக கட்டுங்கோ, இல்லைன்னா லாரியை கொண்டு வந்து நிறுத்திடுவான்னு. கரெக்டாக கட்டிட்டோம். அவர் என்ன பண்ணார், இன்டெலிஜென்ட்டாக அந்த பஜனை மடத்துக்கு மேலே பெரிய அனுமாரை வச்சுட்டார். சிப்பலா வச்சுன்னு பாடுற மாதிரி மரத்தடியில். மார்கழி மாதம் 30 நாளும் நான் அங்கே தான் உபன்யாசம், அந்த அனுமார்ட்டு தான். என்ன எத்தனமோ ஊரில் கூப்பிடுவா, போவே மாட்டேன். அவர்கிட்ட போன வருஷம் மார்கழியில் நான் கதை சொல்லிட்டேன். இந்த மார்கழி தான் ராத்திரி தான் வாரத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போய் பிஹெச்சிக்கு போயிட்டு அப்புறம் இங்கே அப்பல்லோக்கு வந்தேன், ராத்திரியே கிளம்பி. ஆமாம், அவர் மைக்கில் சொல்லுவார், திருச்சி கல்யாணராமன் தான் மார்கழி மாதம் சாமி தான் எங்களுக்கு. ஓப்பனாக சொல்லுவார், சாமி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அவர் தான். அவரை எல்லாரும் போய் பிடிங்க எடுப்பா, வேறு யாரையாவது கூப்பிடுங்களேன்னு அவர் சொல்லுவார். பஜனை மடம் 11 மாதம் சும்மா இருக்குது, யாரை வேணாலும் கூப்பிடுங்கோம்பர். நான் கூடவே இருக்கேன், கூப்பிட்டு பாருங்கோ. அவர் சொன்னார், கண்டிஷன் அப்படின்னார், சாமி எங்கள் வீட்டில் தங்குறார், இது மாதிரி தங்கணும், எளிமையாக இருக்கணும். அவருக்கு அவத்தில் தான் தங்குவேன். அது தனி வீடு, பெரிய வீடு. மார்கழி மாதம் மத்தியானம் வெயில் தாங்கலை. ஒரு நாளைக்கு அந்த ஃபேன் காற்றே எனக்கு பத்தலை. வெளியில் போர்ட்டிக்கோ பெருசாக இருக்குது, அந்த பக்கம் கார் நிறுத்துகிற ஷெட்டு, இந்த பக்கம் போர்ட்டிக்கோ. துண்டை விரித்து நல்லா தூங்கினேன் சுகமாக, அங்கே ஃபேனை போட்டுண்டு. அவர் சாப்பிட்றதுக்கு வந்தார். சாமி இங்கே தூங்குறியே சாமி. அவர்கிட்ட சொன்னேன், ராமநாமா சொல்கிறதுனால இங்கேயாவது இடம் கிடைச்சது என்ன. அவர் கண்ணு தண்ணி விடுறார். என்ன சாமி நீ இப்படி இங்கே படுத்துன்னு இருக்க அப்படின்னு. அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டார். நீ எழுந்துரு சாமி, நான் அப்போ தான் சாப்பிட உள்ளே போவேன்னு. நீங்கள் உள்ளே போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பக்தி வந்தாச்சு, பக்தியாக இருக்கோம்னா நமக்கு இந்த சொக்குங்களை விரும்ப மாட்டோம். இப்போ பாருங்க, சீதா பிராட்டி அசோகவனத்தில் மரத்தடியில் ராமநாமாவை ஜபித்தாள். அரண்மனை போகத்தில் வாழக்கூடியவள், மிதிலேல அரண்மனை, அயோத்தியில் அரண்மனை, இவ்வளவு இடத்துல வாழக்கூடியவள் மரத்தடியில் உட்காண்டு. கற்றுக்கோங்க எல்லாருமே, மரத்தடியில் உட்கார்ந்து ராமநாமாவை ஜபித்தாள். அனுமார் மேலேந்து கீழே இறங்குறார், ராமநாமா சொல்லிண்டு. ராம 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 ராம் ரகு ராம 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 ராம் ரகு ராம ராம ராம் ரகு ராம ராம ராம் ரகு ராம 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 ராம். அப்படி ராமநாமாவை சொல்லிண்டு கீழே இறங்குறார் ஆஞ்சநேயர். ராமநாமாவை சொல்லுங்கோ, அது கீடு லோகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமாம், ராமநாமாவை ஜபிச்சுண்டு இருக்கணும். ராமா 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 ராமா. ராமாயணம், ராமநாமா, கிருஷ்ணநாமா, விட்டலன் நாமா ஜபிச்சுண்டு இருக்கணும். பகவன் நாமாவை ஜபிக்கணும், பகவத் குணத்தை பேசணும், வேறு எதுவுமே பேசக்கூடாது. ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்கா. மற்ற நம் காமங்கள் லௌகீகமாக உத்தியோகத்துக்கு போகிறப்போ போங்க, வந்த உடனே வேறு பேச்சே பேசாதீங்க. மற்ற பேச்சு பேசுகிறதுனால தான் ப்ராப்ளம். ஆமாம், எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் நான் பகவன் நாமா, ராமாயணம், பாரதம் இதைத்தான் பேசுவேன். அதனால் எனக்கு ஃபோனே வராது.
புரியுறதோ? ஆமாம், அவன் எப்போ பேசினாலும் யார் பேசினாலும் இந்த ராமாயணத்தில் இந்த இடம் தெரியுமாம்பே அங்கேருந்து. சில பேர் இருக்கா இதுக்கு என்ன நிம்மதி இல்லைன்னு எனக்கு ஃபோன் பண்ணுவாள், ராமாயணத்துலேருந்து ஒன்று சொல்லுங்களே அப்படின்பா. சொல்லிவிட்டு சொல்லுவேன், அதை கேட்பான். அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன், ராமநாமாவை சொல்லுங்க, அது கீடு உலகத்தில் எதுவும் கிடையாது. ராம நமோ ராம நமோ ராம நமோ ரகு ராம நமோ. ராமநாமாவை சொல்லிண்டு இறங்கினார் அவர். சீதைக்கு இருந்தாலும் பயம். ஏன்னா இப்போ தான் ராவணன் வந்துட்டு போயிருக்கான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யின்னா, ஏற்கனவே கபட சன்னியாசியாக வந்தான். ஒருவேளை இப்போ இந்த ரூபத்தில் வந்துட்டானோ அப்படின்னு சீதை நடுங்கின்னு உட்காந்துருக்கா. அப்புறம் தேத்தின்டா, இவன் ராட்சசனாவே இருக்கட்டும், தேவனாவே இருக்கட்டும், பானரமாவே இருக்கட்டும், எம்பெருமான் நாமம் சொன்னான், உயிர் தந்தான், உணர்வை தந்தான். அரக்கனே ஆக, அன்றி அமரனே ஆக, குறக்கினத்து ஒருவனே ஆக, கொடுமையாக இரக்கமே ஆக வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உயிர் தந்தான், உணர்வை தந்தான். மகாத்மா காந்தியை சுட்ட போது கூட ஹே ராம்னு தானே சொன்னார். நீங்கள் இந்த உடம்பு ஊர்னா போகிறது, ஆனால் அவர் பகவான் நாம சொன்னாரே, வாலி நதிக்கு சொன்ன மாதிரி உயிர் போகிற போது சொன்னாரே, மெய்ப்பொருள் நாயனார முத்தநாதனுங்கிறவன் கத்தியால் குத்தினான். அவர் அழுதாரா? மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள்னர், உன் வேஷத்தை கும்பிட்றேன்னர், உன் தபஸ் கோலத்தை கும்பிட்றேன்னர். அதுதானே பக்தி உள்ளவர்களுக்கு பகவானை எங்கும் பார்ப்பான். இவன் ராட்சசனாக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், ராமநாமாவை சொல்லிவிட்டான். வரட்டும், ராமநாமாவை ஜபித்து விட்டான். சொல்லுங்கள், நம்ம ராமநாமாவை உண்மையாக ஜபிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தொல்லை பண்ண வரவாளுமே நின்றுடுவா. அவன் சுடுறதுக்கு முன்னால் கூட பகவான் நாமாவைத்தான் சொன்னான். அவரை வணங்கினான். பார்த்தல ஏன் வணங்கினான் என்ன யோசனை பண்ணுங்க. நீங்கள் பாருங்க, மகான்களுக்கு பண்டரிநாதன்ட்ட ஒருத்தர் ஒரு பக்தர் அப்போ நதியில், சந்திரபாகா நதியில் குளிச்சுட்டு விட்டலனை சேவிக்க வரார். அங்கே ஒருத்தன் அவர் மேலே சேத்த வாரி இறைச்சான். திருப்பி போய் குளிச்சுட்டு வந்தார். இப்படி 24 தடவை சேர போட்டான் அவர் மேலே. அவர் குளித்தார். 25வது தடவை அவனே பாவம் காலில் விழுந்து கும்பிட்டு, நீங்கள் பெரிய மகான், நான் தான் பாவி, தப்பு பண்ணிவிட்டேன் உங்கள்கிட்ட அப்படின்னான். அவர் சொன்னார், நீ ரொம்ப நல்லவன். ஏன்னார், நான் எப்பவும் தினமும் வந்தேன்னா ஒரு தடவை சந்திரபாகாவில் குளிச்சுட்டு விட்டல என்னை சேவிக்க போவேன். எனக்கு இன்றைக்கி ஒரே நாளில் 25 தடவை சேவிக்க வச்சேன். குளிக்க சுட்டு சேவிக்க வச்ச பற்றியா, குளிக்க வச்ச பற்றியா, நீ தான் நல்லவன் இருக்கு. அவன் செஞ்ச அந்த கெடுதலானதிலும் பகவானை பார்த்தார். நம்ம அதைத்தான் கற்றுக்கணும். ராமநாமாவை சொல்லுங்கள், ஜெபியுங்கள். சீதா பிராட்டி அசோகவனத்தில் அவ்வளவு தொல்லைக்கு நடுவில் அனுமார் வந்தார் உதவி பண்ணுறதுக்கு. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் உண்மையாக ராமநாமாவை சொன்னால் அங்கே யாரோ ஒருத்தர் மூலம் உனக்கு வருவான். சந்தேகமே படாதேங்கோ. சீதை கும்பிட்டா. அவ சொன்னா, தாயார், நீ எனக்கு எம்பெருமான் நாமம் சொல்லி உயிர் தந்தாய், உணர்வை தந்தாய். நீ இன்னைக்கு எப்படி இருக்கியோ அப்படி இருப்பேன்னா. ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவித்துவம் கொடுத்தது சீதா பிராட்டி. பாழிய பனைத்தோள் வீரா, துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே, ஊழிவோர் பகலாய்
உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்று என இருத்தி. இன்னைக்கு எப்படி இருக்கையோ அப்படி இரு. இன்று போல் என்றும் வாழ்க. வைஷ்ணவத்தில் சொல்லுவா, இன்னுமோர் நூற்றாண்டிரும். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் தமிழில் சதமானம் பவதிக்கு இன்னுமோர் நூற்றாண்டு. இதை சொன்னது முதல்ல சீதா பிராட்டி. இன்னைக்கு எப்படி இருக்கியோ நீ அப்படி இரு. அவர் இப்போ நான் ராமதூதன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் சொல்ல போகிறார். ஆமாம் சார், இப்போ இந்த காலம்னா நீங்கள் போங்க நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லலாம். நீங்கள் அங்கே போயிட்டு அவர்கிட்டேருந்து கூப்பிடுங்க உங்கள் ஃபோனில். ஆமாம் சார், இப்போ எவ்வளோ சௌகரியம் தெரியுமா? முந்திலாம் தபால்லாம் எழுதி கொடுக்கணும். இந்த கடிதம் கொண்டு வருபவர் என்னுடைய நண்பர், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போல்லாம். இப்போ இந்த ஃபோன் தான் ஆஞ்சநேயர் மாதிரி. இப்போ செல்ஃபோன். முந்தி ஒரு பாட்டு உண்டு, ஸ்ரீரங்க ரங்கனார் ஒருத்தன் எழுதினான், செல்லரித்த ஓலை இங்கு செல்லுமோன்னலாம். இப்போ எல்லார்ட்டையும் செல்லு அரிக்காமல் நன்னா இருக்குது. அதனால் செல்லு வேண்டிருக்கு. அதாவது எப்படியோ நமக்கு பகவான் கிருபை பண்ணுறான் பாருங்கோ. நீங்கள் அந்த நம்ம இந்த இதில் வேடிக்கை செல்ஃபோனையும் தொலைச்சுட்றோம். இந்த இளவை நாங்கள் ராக்ஃபோர்ட்டில் வரும்போது ஆத்துக்காரி ஃபோனை வச்சுட்டு வந்துட்டா. ராக்ஃபோர்ட்டில் ஆற்றுல வந்து தேடுறோம், காணும். ஃபோன் மணி அடித்தது. அந்த க்ளீன் பண்ணுறவன் எடுத்துட்டான் கையில் ஃபோன். சாமி உங்கள் ஃபோனா? ஆமாண்ணா. நீ அங்கே எங்கே இருக்கேன்னு சொல்லு, என் ஆட்டோ டிரைவரை அனுப்புகிறேன் அப்படின்னு. இல்லை சாமி, நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம், வச்சுக்கோ கையில் போலீஸ் வந்தாலும்னு. எனக்கு ஓட்டுறானே, ஆட்டோ ஓட்டுறானே சரவணா, உடனே கூப்பிட்டேன். போ சேட்பட்டு அந்த லைனில் நிறுத்தியிருக்கான் வண்டியை ஃபோன்னு. போனான், உடனே கொடுத்துட்டான். அவனுக்கு ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு வான்னு கொடுத்துட்டு வந்தான் பாருங்க. அதுவும் ஒரு சௌரியம். எப்படியோ பகவான் அங்கே ஒருத்தன் ரூபத்தில் எடுத்து வச்சான் பாருங்க. அது வண்டி என்னடானா வேடிக்கை, இந்த ஊர்லேயே நின்னது, அதனால ஷெட்டில் நிறுத்தினான். அது ஆந்திவே எங்கேன்னு டெல்லி போகிறதுன்னா கஷ்டம். அது பார்த்துக்கோ, அதைத்தான் நினச்சிட்டேன், நல்ல வேலை அப்படின்னு. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, தாயார் ராமதூதன்கிறதுக்கு அடையாளம். அம்மா பெரியாழ்வார் 10 பாசுரம் எழுதுறார். நீங்கள் அதை படித்தாலே சுந்தரகாண்டம் படித்த புண்ணியம். பெரியாழ்வார் 10 பாட்டு எழுதுறார். சீதா பிராட்டி அனுமார் சொல்கிறார், எப்பவுமே கவலையில் இருக்கிறவாழ்கிட்ட கவலை என்ன கலப்பிடப்படாது. ஆமாம், அதுவும் ஒரு பொம்மநாட்டிகிட்ட பேசுகிற போது எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவாத்து பிறந்தாத்த சமாச்சாரத்தை சொன்னா தான் நிமிந்து உட்காந்து கேட்பான். அது ஈர்க்கு. அது இப்போ தான் நான் திருச்சி போனேன், உங்கள் அண்ணாவை பார்த்தேன் அப்படின்னா போகிறோம், வாங்க உட்காருங்க டிஃபன் சாப்பிடுங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், இப்போ தான் மயிலாப்பூரில் உங்கள் நாத்தனாரை பார்த்தேன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, உங்களெல்லாம் யாரும் அங்கே போச்சோம் நாம். ஆமாம், அது ஏற்க. ஜனக மகாராஜா வைத்திருந்த சிவதனுச வளைத்து உங்களை கல்யாணம் பண்ணி வந்தபோது எதிரிலே வந்த பரசுராமன் தபஸை வாங்கினது ஒரு அடையாளம். எதுக்கு சுந்தரகாண்டம் கேட்குறோம்னா திருப்பி ராமாயணம் வரும். இந்த ராமாயணம் ஒன்றில் தான் திருப்பி ராமாயணம் வந்துட்டே இருக்கும். இப்போ அனுமார் ராமருக்கு சீதைக்கு சொல்கிறா, அப்புறம் பரத்வாஜருக்கு சொன்னார், பரதனுக்கு சொன்னார். இதை விட வேடிக்கை, பட்டாபிஷெல்லாம் ஆகி லவகுஜால் பிறந்தோன்னா லவகுஜா ராமாயணம் சொன்னார், ராமர் கேட்டார். ராமாயணம் எல்லாரும் கேட்பா, தெரியுமா உங்களுக்கு? ராமாயணத்துக்கு ஈடு கிடையாது. ஆமாம், கேட்டுண்டு அதுலேயும் கம்பன் பாட்டுக்கு ஈடு கிடையாது, 4000 பிரபந்தத்துக்கு ஈடு கிடையாது. அனுபவிக்கணும். ஆமாம், நான் இப்போ உங்களுக்கு ஓடுறேன், அதனால் 6 மாதம் சொன்னால் தான் ஓடாமல் சொல்லலாம். இப்போ நெறிந்த கருங்குழல் மடவாய் நின் அடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடி ஜனகன் சிலை இருத்து நினை கொணர்ந்தது அறிந்து அரசுகளை கட்ட அருந்தவத்தோன் இடை விளக்க
செறிந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம். அதாவது என்ன சொல்கிறார் அனுமார், உங்கள் அப்பா வச்சிருந்த வில்லை வளைச்சு உங்களை கல்யாணம் பண்ணிண்டு உங்கள் கையை பிடிச்ச புண்ணியந்தான் பரசுராமரை ஜெயிச்சார்னர். அப்போ சீதைக்கு எப்படி இருக்கும்? தெம்பு பலமும் வந்துடும். இப்போ வான்மீகியில் இல்லை, கம்பனில் இல்லை, பின்னால் வந்த தியாக பிரம்மன் சொல்கிறார், பெரியாழ்வார் தான் சொல்கிறார், சீதையும் ராமனும் சொக்கட்டான் விளையாடினா, தாயக்கட்டை விளையாண்டா. 2 பேரும் விளையாடுற போது தோத்து போனவாளை ஜெயிச்சவா என்ன பண்ணுறதுன்னு பந்தயம் கட்டிண்டா. மல்லிகைப்பூ மாலையால் கட்டணும்னு விளையாடுறது ஆம்படைய முண்டாட்டின்னா மல்லிகையில் கட்டணும் தான் வேண்டிப்பா, சங்கிலியில் கட்டணும்னு வேண்டிக்க மாட்டார். ராமர் தோத்து போனார், சீதை கட்டினாலாம். இதை அனுமார் சொல்கிறார், எல்லியம்போது இனிது இருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். அடுத்த அடையாளத்தில் ஆழ்வாரே சொல்கிறார், கைகை நல்லவள் கூனி கலக்கினதுனால கெட்டுப்போனா, கலக்கிய மாமனத்தனளாய் கைகேயி வரம் வேண்ட குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியது ஒரு அடையாளம். லட்சுமணனோடு வந்ததுன்னா அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் 3 பேரும் வந்தது ஒரு அடையாளம்னா. அப்புறம் குகப்பெருமானோடு தோழமை கொண்டது ஒரு அடையாளம். பாரணிந்த முலைமடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல்வலவன் குகனொடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டது ஓர் அடையாளம். சீதை அவளுக்கு நடந்தெல்லாம் தெரியுமே. அதுக்கு சித்திரக்கூடத்தில் பரதாழ்வார் வந்து பணிந்தது ஒரு அடையாளம் சொல்கிறார். சித்திரக்கூட மானமரும் மெல்நோக்கி வைதேவி விண்ணப்பம் கானமரும் கல்லதர் போய் காடுரைந்த காலத்து தேனமரும் பொழில் சாரல் சித்திரக்கூடத்திருப்ப பால்மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம். என்ன அழகான பதம் போடுறார் ஆழ்வார். பால்மொழியாய்ங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணா, ராமன் பால் அன்போடு வந்தவன். பால் மொழி என்ன மொழி? அன்பான மொழி அவனுக்கு. இன்னொன்று, பால் வந்து எல்லோருக்கும் பிரியத்தை கொடுக்கும். எல்லோருக்கும் பிரியத்தை கொடுக்கிற விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தான் பரதாழ்வான். அதனால்தான் பால்மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் பரதாழ்வான் பணிஞ்சர். அடுத்த அடையாளம் இருக்கே காக்காசுர விருத்தாந்தம். இது வந்து கம்பன் சீதை சொன்னதா எழுதுகிறார், பெரியாழ்வார் ராமர் சொன்னதா. என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். ராமனும் சீதையும் காட்டில் மரத்தடியில் உட்காண்டிருக்கா. ராமர் அப்போ வில்லு வச்சிருக்கல கையில். இந்த இந்திரனோட பையன் சயந்தன், இந்த இந்திரன் அகலிகையை தேடின்னு போனான். அவனோட பிள்ளை சயந்தன் தாயாரையே தேடின்னு வந்துட்டான். நல்ல பரம்பரை, அது சொல்லணும் முடியும். காக்கா வடிவம் எடுத்துன்னு வந்து தண்ணியத்தை கொத்தினான். அதைத்தான் இப்போ செத்த முன்னால் சொன்னேன். இன்னொருத்தருடைய விருப்பம் இல்லாமல் நாம் 2 பேர் சேர்ந்து எந்த காரியத்தையும் அனுபவிக்க முடியாது, ஹராஸ் பண்ணி. இப்போ காக்கா வடிவம் எடுத்துன்னு வந்து அவள் தண்ணியத்தை கொத்தினானே, இதில் என்ன இன்பத்தை கண்டா? அவளுக்கு கஷ்டம் கொடுத்தது தான். இப்போ அவனுக்கு கஷ்டம் வந்தது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒன்று செய்கிறோம்னா நமக்கு ஏதாவது பலிதம் இருந்தால் செய்யணும். அதுக்கு பலன் இல்லை, கெட்ட பலன் தான் வருதுன்னா அதை செய்யப்படாதே. இப்போ ராமர் ஒன்று அங்கே ஒரு புல்லை தூக்கி எடுத்தார், தான் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னார். இந்த புல்லை எடுத்து அம்பாக்கினர், போட்டார். அந்த அம்பை வீசினர், அப்படி பிரம்மாஸ்திரமாக்கி. அது 17-14 லோகமும் அந்த காக்கா போய் கடைசியில் இங்கேயே விழுந்தது. பகவான்கிட்ட எப்படி வந்து விழறதுன்னு கூட அந்த காக்காக்கு தெரியலை. இந்த காக்கா பொத்துன்னு விழுந்தது. சரணாகதி கூட பண்ண தெரில.
சீதை என்ன பண்ணாலும் அந்த காக்காயை தூக்கி ராமர் திருவடியில் வச்சாலாம். இதான் வைஷ்ணவத்தில் விளக்கம் சொல்லுவான். விபீஷணன் சரணாகதியை அடைஞ்சதுக்கப்புறம் தான் ராமர் ஏற்றுண்டார். காக்கா தொல்லை கொடுத்துட்டு சரணாகதி கூட பண்ண தெரில, தாயார் சரணாகதி பண்ணுறதுக்கு வச்சாலாம். அதனால் ராமன் கோஷ்டி ஒஸ்தியா சீதை கோஷ்டி ஒஸ்தியான்னா தாயார் கோஷ்டி தான் ஒஸ்தின்னா. அப்போது அந்த காக்காயை எடுத்து ராமர் என்ன பண்ணார், இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு வேலை தரணுமே, காக்காயோட ஒரு கண்ணை எடுத்தார். சித்திரக்கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றடைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம். இப்போது ராமர் சொன்னதா ஆழ்வார் ஏன் சொன்னார்னா, ஒரு காக்கா கொடுத்த தொல்லையே பொறுத்துக்காதனா ராவணன் கொடுக்குற தொல்லையை பொறுத்துப்பேனா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சீதை சொன்னதா ஏன் கம்பன் ஏன் சொன்னான்னா, ஒரு காக்கா கொடுத்த தொல்லையவே பொறுத்துக்காதவர் ராவணன் கொடுக்குற தொல்லையை எப்படி பொறுத்துன்னு இருக்காருன்னு கேளுன்னர். அடுத்த அடையாளம் மான் விருத்தாந்தம். பூரா இதில் தப்பு பண்ணது பூரா சீதை தான். இன்றைக்குமே தப்பு பண்ணுறவாள்கிட்ட பேசுகிற போது நேரடியாக சொல்லக்கூடாது. நம்ம எல்லோரும் நேரடியாக சொல்கிறோம், சொல்லவே கூடாது. சர்க்காஸ்டிக்காக பேசணும், மறைமுகமாக பேசணும். அந்த மாதிரி எப்பவும் செய்ய மாட்டேள், என்னவோ அன்றைக்கி செஞ்சுட்டேள் அப்படிங்கணும். அப்போ தான் அவள் உணர்வா. ரொம்ப பேருக்கு தெரில. ஆத்துக்காரி சாம்பார் விடுவா, அதில் முடி இருக்கும். நம்ம உடனே அதை எடுத்து என்னடி சமைச்ச அப்படின்னு கத்துறோம். அவள் என்ன சொல்லுவா, ஏன் உங்கள் அம்மா சமைச்சா வராதாம்பா. இதெல்லாம் வேண்டாத பேச்செல்லாம் வரும். அப்போ நம்ம அந்த முடி அப்படி கையில் எடுத்துட்டு ஆத்துக்காரியை பார்த்து, பிரிய பத்தினியே, இது இலையில் இருக்கிறதுக்கு போல உன் தலையில் இருந்தா, தலையில் இருந்தான்னா ரெண்டு அர்த்தம், மூளை இருந்தான்னு ஒரு அர்த்தம். இது வர அவள் ஒன்றே தெரியாமல் வந்துருத்தும்பா. புரியுதோ? நீங்கள் எப்போவுமே ஒரு நம்ம ஒருத்தரை சொல்கிறது இருக்கே, சொல்கிற விதத்திலேயே அவள் பல்ட்டி அடிச்சுடணும், மன்னிப்பு கேட்கணும். அவள் நம்ம பேசுகிற விதத்திலே அடுத்த வார்த்தை பேசப்படாது. அவள் அதை ரியலைஸ் பண்ணணும். இப்போ அனுமார் சீதை அவள் தான் மானை பிடிச்சி கூடுன்னு கேட்டான். எங்கள் ஆழ்வார் எப்படி எழுதுகிறார் பாருங்க, தாயே உங்கள் முன்னால் மான் விளையாடித்துன்னர். அப்படின்னா என்ன சொல்கிறார், விளையாடின மான் மேலே தப்புங்கிற. புரியுறதோ? நம்ம அது குழந்தை சமத்து தான், என்ன பண்ணுறது. தெருவில் போகிற போது பொம்மையை ரோட்டில் தொங்க விட்டுருக்கான், பார்த்த உடனே வேண்டியிருக்கு, இந்த பொம்மையை வாங்கி கொடுன்னு கேட்கறது. இப்போ தொங்க விட்டவொடனே தான் நம்ம குறை சொல்லணும். அது அங்கே ஏன்னா அவன் நீ வாங்கணும்னு தான் தொங்க விட்டுருக்கான். மான் விளையாடித்து ஆழ்வார் தமிழை கவனிங்கோ. மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன் ஒத்த மான் ஒன்று புகுந்து இனிது விளையாட. பொன் ஒத்த மான் தங்கம் இல்லைன்னு அர்த்தம். புரியுறதா? பொன் மாதிரி இருக்கு. ஒரிஜினலுக்கு டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பொன் ஒத்த மான் ஒன்று புகுந்து இனிது விளையாட, அதுதான் விளையாடித்து. நீ கேட்டேன்னு சொல்லலை, சீதையே சிரிச்சுன்னு கேட்குறா. நீ அவ சொல்கிறா, பொன் ஒத்த மான் ஒன்று புகுந்து இனிது விளையாட. நின்ன அப்புறம் இப்போ மானை பிடிச்சு குடுன்னு கேட்டது சீதை தானே. அதுக்கு என்ன சொல்கிறார், உங்கள் மேலே பிரியம் வச்சு ராமர் போனார். இது நீங்கள் நடக்கலாம். ஏன்னா 13 வருஷம் ஆகிடுத்து, கூட்டின்னு அவள் கேட்டதை வாங்கி தருவோம் அப்படின்னு ராமர் போயிருக்கலாம். எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, ஒன்று முடிஞ்சுருத்துன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் பேசலாம். முதல்ல விசாரணை கமிஷன் வச்சதே ஆஞ்சநேயர் தான். விசாரணைனால என்ன அர்த்தம், எதையோ மூடி மறைக்கிறான்னு அர்த்தம். நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக. சரி, ராமர் லட்சுமணன்ட்டேருந்து எப்படி தப்பிக்க வச்சார்? இப்போ மாரீச்சன் கீழே விழுற போது
ஏ சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம்னு கத்தினான். ராமர் குரலோன்னு அவர் போயிட்டார்னா புரியுறதோ? இப்படி நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரானேக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததும் பிரிச்சதுங்கல அவன் போயிட்டான் ராமர் குரலோன்னு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் மேலே தப்பு இல்லை, மான் மேலே தப்பு, உங்கள் மேலே தப்பு இல்லை, ராமர் மேலே தப்பு, உங்கள் மேலே தப்பு இல்லை, லட்சுமணன் மேலே தப்புன்னா மொத்தமாக உங்கள் மேலே தான் தப்புன்னு அர்த்தம். அதை என்ன அழகாக சொன்னார் அவர் கடைசியில் சொல்கிறார், ஒத்த புகழ் வானரக்கோன் உடன் இருந்து நினை தேட. எங்கள் தலைவன் சுக்ரீவன் தலைமையில் தேடின்னு இருக்கோம். அத்தகு சீர் அடையாளம் இவை மொழிந்தான், இத்தகு சீர் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. இதுதான் அவனோட மோதிரம். தாயார் மோதிரத்தை வாங்கினாளாம், கண்ணில் ஜலம் விட்டாளாம். அதை பின்னால் சொல்ல போகிறார் அனுமார். அவள் கண்ணில் ஜலம் விட்டு அப்பத்தான் அவளுக்கு எப்படி இருந்ததா, பழைய தனம் கிடைச்சாப்புல இருந்ததாம். பழைய தனம், பூர்வீக சொத்து. இப்போ நமக்கு நான் இப்போ சொன்னேன், நம்ம ஊர் அதில் வீடு இருந்தது, இன்னும் கேட்க வேண்டாம். இப்போ ஒன்றுமே இல்லாட்டாலுமே நம்ம எல்லாரும் சொல்லிக்கிறோம் மொழியோ, எங்கள் ஊர் திருச்சி, எங்கள் ஊர் திருநெல்வேலி, எங்கள் ஊர் மதுரை. நம்ம இங்கே என்ன தான் மெட்ராஸு பாம்பே எங்கே வந்தாலுமே என்ன சொல்லிக்கிறோம், இந்த ஊர் எங்கள் ஊர். நம்ம போகலாம், நல்லா போவோம் சார், வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். ஆமாம், நான் திருச்சி வழியாக உபன்யாசத்துக்கு போகிறேன்னாலே எங்கள் ஊரில் இறங்கி இருந்துட்டு தான் போவேன், மணச்சநல்லூருக்கு போயிட்டு. ஆமாம், இப்போ இங்கே பவானி போகிறேன்னு போயிட்டு தேவக்கோட்டை ராத்திரி அமாவாசைக்கு முதல் நாள் ராத்திரி கிளம்பி திருச்சி போய் தான் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறேன். அங்கே போய் கார்த்தால பஜனை மடத்தை கும்பிட்டுட்டு தான் தேவக்கோட்டை போவேன். இதுக்கு சொல்கிறேன், எல்லாருமே அவ ஊரு அவ இடம்னா மதிப்பு. பழம் தனம் பூர்வீக சொத்து. எங்கள் தாத்தா ருக்மணி கல்யாணம் பண்ணார், அது விட்டு போயிடுத்து அப்பா காலத்தில். அப்பா அடியன் எடுத்து பண்ணேன். அங்கே போய் 25 வருஷம் முன்னால், 28 வருஷம் முன்னால் வெங்கட்ராமையர் பேரன் எங்கள் பாட்டி வந்து இங்கே பண்ணாலாமேன்னு. எங்கள் பாட்டியை பார்த்தவள்லாம் இருந்தா. ஆமாம், நீங்கள் தான் பண்ணணும் என்னை கூப்பிட்டா. பாருங்கோ, கல்யாணராமன் நான் வேறு கிராமத்துக்கெல்லாம் போனால் உள்ளே விட மாட்டா, எங்கள் தாத்தா பண்ணதுனால தான் உள்ளே விட்டா. புரிஞ்சுதா உங்களுக்கு? பூர்வீகத்துக்கு எவ்வளோ மதிப்புன்னு. இதில் வேடிக்கை என்னென்னா, தாத்தா வச்ச சொத்து போயிடுத்து, பஜனை மடம் இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன். இப்போ அவர் பேரன் வந்துட்டு போனார். அவர் தேவக்கோட்டையில் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் இருந்தார், அருசோன்னு பேர், அரு சோமசுந்தரம்னு. 90 வயசுக்கு மேலே இருந்தார். ஒரு நல்ல உபன்யாசம் பண்ணுவார், புக்ஸ் எல்லாம் போட்டார், ராமாயணம், கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லுவார். அவர் 4 கோயில் கட்டியிருக்கார். அதை விட ராமருக்கு அவ்வளோ பக்தி. அவர் தனக்கு இருந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி இடம் ராமனுக்கு கோயில் கட்டியிருக்கார். எப்படி கட்டியிருக்காருன்னா, ராமர், சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன், ஆஞ்சநேயர் வச்சுட்டு அந்த கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் இந்த பக்கத்தில் கம்பன், இந்த பக்கத்தில் வால்மீகி வச்சு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கார். நல்லா ஷீட்டு போட்டு நல்லா கட்டியிருக்கார். நான் அங்கே போய் கதை சொன்னேன். நான் தான் கும்பாபிஷத்துக்கு தேதி குறித்து கொடுத்தேன். அவர் இருக்கிற போதே சொன்னேன், ஐயா நல்ல சொத்து வச்சுருக்கள், நீங்கள் இன்னும் வீடெல்லாம் வச்சுருக்கள், அதை உங்கள் பிள்ளை பொண்ணெல்லாம் பங்கு போட்டுப்பா, ஆனால் இதை விற்க முடியாதுன்னு. இந்த ராமனை விற்க முடியாது, யார் வேணாலும் வந்து கும்பிடலாம் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் சொல்கிறதான் வாஸ்தவம். இப்போ அவள் பிள்ளை பொண்ணெல்லாம் சொல்கிறா, எங்கள் அப்பா ஒஸ்தியான சொத்து வச்சுருக்காரு. அதனால் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன், குழந்தைகளுக்கு நல்ல சொத்து வைங்கோ. ஒரு பஜனை மடத்தில் கைங்கரியம் பண்ணணும், இல்லை ராமாயணம் நடத்தணும், சொல்லணும். ஆமாம், இப்போது ப்ரொஃபஸர்
இப்படி ராமாயணம் நடத்துகிறாருன்னா அவள் முன்னோர்களில் அவள் கிராமத்தில் அவள் தாத்தாவோட தாத்தா யாராவது நடத்தியிருப்பாள். நடத்தலைன்னா இந்த பிளட்டில் வராது. ஆமாம், புரிஞ்சுதோ? ஆமாம், நம்ம இதுக்கு ரூபா செலவழியுமே அப்படின்னு ஒரு வினாடி நினைச்சுட்டா போகும். அந்த நினைவை கொடுக்காம ராமாயணம் நடத்தணுங்கிற எண்ணம் ப்ரொஃபஸருக்கு வந்ததுன்னா அது அவரை புகழணும்னு சொல்லலைண்ணா. நீங்கள் ஜெகஜாலம் பண்ணாலும் நடக்காது. அந்த ராமாயணத்தை ஒருத்தர் நடத்தணும், அப்படி பக்தியோடு நடத்துகிற இடத்துல போய் ஒருத்தர் ராமாயணம் சொல்லணும், இவ்வளோ பேர் கேட்கணும்னு சொன்னாலே ராமனுடைய கிருபை. அதுதான் பழந்தனம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நமக்கு பூர்வீக சொத்து. அதனால் ப்ரொஃபஸர் 2 பொண்களுக்கும் வைக்கிற சொத்து இந்த ராமநாமா தான். அதுக்கு ஈடு கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கே, நீங்கள் சும்மா வாத்துக்கு வாங்கன்னு வருவேளா? சொல்லுங்க, என்ன காரணம்னு கேட்பேள். நவராத்திரிக்கு கூப்பிட்டா வருவேள், அதுவும் என்ன ஒரு நாள் வருவேள், ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போகிறேள், அவ்வளோதானே. வேறு மற்ற நேரம் வரமாட்டேன். நம்ம ஒருத்தராத்துக்குள்ளே நுழைவோமா? நுழைய மாட்டோம். பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுத்தால் கூட வாசலில் தான் நிற்கிறான், வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அதான் இங்கே அப்படி கிடையாது. இப்போ ராமநாமான்னு சொல்வதனால், ராமநாமாவை நாம் ஜெபிப்பதால் இந்த இடம் பாருங்க. அதில் வேடிக்கை, நான் மட்டும் ராமாயணம் சொல்லலை. இப்போ உபன்யாசம் முடிஞ்சோடனே நீங்களாமும் ராமாயணம் சொல்கிறேன்.